இங்கே ஒரு பொண்ணு கதவை திறக்கிறா. அங்கே ஒரு டெலிவரி பாய் நின்றுட்டு இருக்கான். இந்தாங்க சார் உங்கள் ஆர்டர்னு எடுத்து கொடுக்குறான். அந்த பொண்ணு அவனை பார்த்து ஷாக்கானபடியே நிற்கிறான். டெலிவரி பாயும் அவளை பார்த்து ஷாக் ஆகிறான். அந்த நேரம் அவளோட லவர் அங்கே வர, நான் தான் உனக்காக இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறான். அவளுமே எனக்காகவான்னு கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நீ தானே காலையில் ப்ரௌனி சாப்பிட ஆசையாக இருக்குன்னு சொன்னேன், அதான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறான். டெலிவரி பாய் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சார் நீங்கள் இந்த சின்ன விஷயத்து கூட உங்களுக்காக பார்த்து பண்ணுறீங்க, இதுலேருந்து தெரியுது நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டும் ஆமாம் நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறேன், அவளும் என்னை விட அதிகமாக என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். டெலிவரி பாயும், சார் நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபுட் கொடுக்க வந்திருக்கேன், ஆனால் இவங்களை உங்கள் வீட்டில் பார்த்ததே இல்லையே கேட்க, அவன் சொல்கிறான், ஆமாம் எங்களுக்கு 2 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, ஒரு வில்லேஜ் பொண்ணு, இவங்க வீட்டில் கூட இவளை தனியாக எங்கேயும் வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு 500 ரூபா டிப்ஸாக கொடுக்குறான். டெலிவரி பாயும் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆளுக்கு இந்த 500 ரூபா பெரிய காசு சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இப்போ அவளுக்கு இந்த காசை வச்சு எதுவும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்கிறான். ஏன் இப்போ என்னாச்சுன்னு பாய் ஃப்ரெண்ட்காரன் கேட்க, என்கிட்ட காசு நிறைய இல்லைன்னா அவள் என்ன வேண்டான்னு போயிட்டான்னு அவன் சொல்கிறான். உடனே அந்த பொண்ணுக்கு முகமே மாறிடுது. ஏன்னா இவன் சொல்கிற பொண்ணு அவள் தான். இப்போ அந்த பொண்ணு இருக்காளான்னு பாய் ஃப்ரெண்ட்காரன் கேட்க, இல்லை சார் அவள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறான். ஏன் அவனை விட்டு போனான்னு கேட்குறான். அவளோட தேவைகளை செய்ய என்கிட்ட அதிக காசு இல்லை, ஆனால் நான் அவளை கஷ்டப்படாமல் பார்த்துக்குவேன், ஆனால் அவள் என்னை தொலைச்சிட்டான்னு சொல்கிறான். ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் பாய் ஃப்ரெண்ட்காரன் சொல்ல, அவள் திரும்ப வந்தால் நீ கண்டிப்பாக ஏற்றுக்காதுன்னு அவன் சொல்கிறான். அவள் பார்க்க எப்படி இருப்பான்னு பாய் ஃப்ரெண்ட்காரன் கேட்க, உங்கள் லவர் மாதிரி தான் சார், ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட்காரன் சிரிச்சுக்கிட்டே ஒரு வேளை அவர் உன்னை தான் சொல்கிறாரா கேட்க, அப்புறம் டெலிவரி பாய் கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு. ஏன் நீ பேசணும்னு பாய் ஃப்ரெண்ட்காரன் கேட்க, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் இருப்பேன்னு சொன்னார்ல, அதை நான் கொஞ்சம் ஆறுதலாக எதுவும் சொல்லிட்டு வரேன்னு அவள் சொல்கிறா. அவரும் சரின்னு சொல்ல, அவள் ஓடி வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்ல, ஒருவேளை நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம், நீ என்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டாலும் என்னால் உன்னை மறக்கவோ ஏற்றுக்கவோ முடியாது, நான் உனக்காக தான் இந்த பார்ட் டைம் ஜாபில் கூட சேர்ந்தேன், ஆனால் நீ உன்னோட பேராசைக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட சொல்லிட்டு அவள் சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவன் போயிட்டே இருக்கான்.